இது நல்லா போட்டு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நல்லா சீப்பில் போட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு சீப்பு வச்சுக்கிட்டு இதில் இப்படி நல்லா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி பண்ணால் எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு. நான் இதில் கடுகெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் 3மே சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நான் வச்சுருந்தது. இப்படி இருந்தால் தான் டெய்லியே நான் அதில் போட்டிருக்கிறதையும் கையில் எடுத்து கையிலேயே கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரி மொத்தமே சேர்த்து தலையில் தேய்ச்சிக்க முடியுன்ற. சூடேறி பபிள் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் இந்த முறை கொஞ்சம் நிறையவே செம்பருத்தி பூ எனக்கு என்னுடைய செடியிலேருந்து கிடச்சிது. ஒரு 10 நாளாக கிடச்சதை இப்படி சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ நான் இதில் மொத்தமே போட்டுடுறேன். கொஞ்சம் அந்த பபிள் ரொம்ப தீஞ்சு போகக்கூடாது. கொஞ்சம் அந்த பபிள்ஸ் மாறின பின்னாடி டெய்லியே இந்த மாதிரி ஒரு பூ ஊறிட்டுருக்கும், எண்ணெயோடு இருக்கும். இதை உள்ளங்கையில் வச்சு பூ எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ அதுலேயே கொஞ்சம் ஊறின எண்ணெய்